ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோல ஜூலை 9, 2026 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகிள்ஸ நம்ம டீட்டெயிலா கவர் பண்ணிடலாம். ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயிலா பண்றதுக்கு பெருசா நியூஸ் ஆர்டிகிள்ஸ் வந்து இல்ல. ஸோ, அதனால இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகிள், ட்ரம்ப் டிக்ளேர்ஸ் எண்ட் டு ட்ரூஸ் பட் சேஸ் ஹி வில் லெட் டாக்ஸ் கோ ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ, இந்த நியூஸ் ஆர்டிகிள் பொறுத்தவரைக்கும் நம்ம எக்ஸாமுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் கிடையாது. பட் இந்த இஷ்யூவை பொறுத்தவரைக்கும் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஏன்னா இது ரிலேட்டடா உங்களுக்கு மேப்பிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இந்த இஷ்யூ ரிலேட்டடா வர்ற அந்த ரீஜன்ஸ் இதுல வந்து நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதனால இந்த இஷ்யூல நிறைய டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல இன்னொரு நியூஸ் ஆர்டிகிள், ரஷ்யன் ஆயில் ஷேர் இன் இந்தியாஸ் இம்போர்ட்ஸ் ரைசஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40%க்கு மேல ரஷ்யா கிட்ட இருந்து மட்டுமே இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா 2024ல இருந்து நம்மளோட இம்போர்ட்டை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே தான் வந்திருக்கோம். பட் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து இந்தியா வந்து கன்சிஸ்டன்டா வார்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்க, ரஷ்யா உக்ரைன் வாருக்கு வந்து ஃபண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அப்போ வந்து இந்தியா கொடுத்த ரீசன் என்ன? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு வந்து சீப்பான ரேட்ல ஆயில் வந்து எங்களுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து தான் கிடைக்குது. நாங்க எங்களோட எனர்ஜி செக்யூரிட்டியை தான் பார்க்கணுமே தவிர உங்களோட அஜெண்டாக்குள்ள எங்களை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஐரனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து நம்ம என்ன பிரைஸ் கொடுத்து ரஷ்யா கிட்ட வாங்குறோம் அப்படின்னா, பிரீமியம் பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் யுஏஇயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இல்லையா? அதை காட்டிலும் கம்மியான ரேட்டுக்கு நமக்கு தர்றாங்க. பட் 40% கிட்ட நம்ம என்ன பண்றோம்? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். அதிகமான காசு கொடுத்து பிரீமியம் சார்ஜஸ் கொடுத்து வாங்குறோம். இப்போ என்ன ரீசன் சொல்லுவீங்க? இப்போ நீங்க வந்து ரேட்டை வந்து காரணம் காட்ட முடியாது இல்லையா? அண்ட் ஒரு பாயிண்ட் வந்து ஆர்டிகிள்ல கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ரஷ்யா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட ரிஃபைனரிஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ரஷ்யன் ஆயில்ஸை ப்ராசஸ் பண்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, அதனால நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பட் இதுல வந்து ஒரு சின்ன கன்ட்ராடிக்ஷன் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ல நம்ம ஆர்டிகிள்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ, இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளான ரிஃபைனரி இருந்தனால இந்த சிச்சுவேஷன், அதாவது வார் கிரைசிஸை வந்து நம்ம வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து நமக்கு வந்து இனிமே கிளியரான பிக்சர் கிடைக்கல. ஏன் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பிரீமியம் ரேட் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு. ஸோ, இன்னொரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ, இது ரிலேட்டடா வந்து எடிட்டோரியல் ஆர்டிகல் மேபி வரலாம். ஸோ, எதனால வந்து அதிகமா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒண்ணு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது எடிட்டோரியல் பேஜ்ல கிளியரான பிக்சர் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ, இப்போதைக்கு எதுவுமே அஸ்யூம் பண்ணிக்காதீங்க. யார் பக்கம் தப்பு ரைட் அப்படின்றதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. இட் ஜஸ்ட் அ நியூஸ் ஆர்டிகிள். இது இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் வந்து இன்னைக்கு கிடையாது. அதே மாதிரி சவுத் பேஜ்லயும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் பெருசா இல்ல. ஸோ, அதனால நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம். ஸோ, எடிட்டோரியல் பேஜ்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகிள் கூட நம்ம டீட்டெயிலா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டிகிள் இல்ல. ரெவல்யூஷன் டு ரீசர்ஜன். இந்த ஆர்டிகிள் வந்து ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நான் ஆஸ் யூஷுவல் எப்போதுமே சொல்றது தான். எடிட்டோரியல் ஆர்டிகிள்ல உங்களோட காம்ப்ரஹென்ஷன் அபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக டெய்லி மிஸ் பண்ணாம ஒரு எடிட்டோரியல் வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். அது லீட் ஆர்டிகிள்ல நீங்க மிஸ் பண்ணாம படிச்சிடணும். ஓகே. ஸோ, அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி இந்தியா டயஸ்போரா ஆஸ் ஆஸ்திரேலியாஸ் ஐடென்டிட்டி இட்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ, இதுவுமே நமக்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் கிடையாது. ஸோ, டயஸ்போரா வந்து நம்ம சிலபஸ்ல எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரே ஒரு டைம் இதை ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம டீட்டெயிலா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இதுல கிடையாது. இதுவும் நமக்கு தேவையில்லை இந்த ஆர்டிகிளும். அதே மாதிரி எடிட்டோரியல் பேஜ்ல இந்த ஆர்டிகிளும் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அவ்வளவா நமக்கு எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒப்பீனியன் பேஜ்லயும் நமக்கு வந்து ஹவு இந்தியா வித்ஸ்டூட் த கிரைசிஸ் இன் வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகிள் வந்து இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்றது தான். டேட்டா பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக இது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்ரிடே நீங்க எப்படி எடிட்டோரியலை ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி டேட்டா பாயிண்ட் ஆர்டிகிளையும் நீங்க வந்து ரீட் பண்ணிருங்க. இதுலயே உங்களுக்கு வந்து டேட்டா வச்சு எக்ஸ்பிளனேஷனா தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த ஆர்டிகிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு அதை வந்து சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம
கவர்மெண்ட்டுக்கு வந்து பர்டன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அத பிரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்ல நம்ம பட்ஜெட் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன காரணம்? கவர்மெண்ட் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். கவர்மெண்ட் எதுல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணா, இதனால நெறைய பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து நடக்கும். ஒண்ணு வந்து மக்கள் கையில அதிகமா மணி வந்து புழங்கும். எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து இன் டர்ன் என்ன பண்ணும்? இத வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றப்போ நம்ம எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆகும். டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். எக்கனாமிக் சைக்குலர் ஆக்டிவிட்டில குரோத் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்ப கவர்மெண்ட் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்ல போகுதுன்னா, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெகட்டிவ். பட் ஃபிஸ்கலி அது வந்து பர்டன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ 2 சைடு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வெறும் ஸ்கீம்ஸா மட்டும் இல்லாம, அத வந்து நம்ம என்னவா பண்ணியிருக்கோம்? ஆஃப்டர் 2000 லாவா வந்து கொண்டு வந்திருப்போம். இப்ப எம்ஜிஎன்ஆர்ஏ எடுத்துட்டீங்கன்னா, அது வெறும் ஸ்கீம் மட்டும் கிடையாது. அது வந்து ஆக்ட். அது எதனால அப்படின்னா, இப்ப லால கொண்டு வந்தோம் அப்படின்னா, இது வந்து பீப்பிளோட ரைட்டா மாறிடும். ஸோ அது ரைட் பேஸ்டு வெல்ஃபேர் ஸ்கீமா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆக்ட்டா வந்து மாத்துவாங்க. பட் போக போக இப்போ என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, ரைட் பேஸ்ட்ல இருந்து கேஷ் பேஸ்டுக்கு நம்ம மாறிட்டோம். கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்க்கு. ஸோ அதனால ரீசென்ட்டா ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் எக்கானமில. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டரி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வெல்ஃபேர் ப்ரோகிராம்ஸ்ல. ஸோ அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பெருசா மெயின்ஸ்லயுமே நமக்கு வந்து இந்த டேட்டாஸ குடுக்குறதுக்கு ஸ்பேஸும் இருக்காது, டைமும் இருக்காது. பட் உங்களுக்கு இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக இத ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் ஆர்டிக்கல், நியூஸ் பேஜ்ல வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல், இந்தோனேஷியா அண்ட் இந்தியா லான்ச்சஸ் ஜாயிண்ட் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் அட் ஐகானிக் பிரம்பனன் டெம்பிள்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். இது வந்து இந்தோனேஷியால இருக்கு. சதர்ன் ஜாவா ரீஜியன்ல இருக்கு. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட்டும் சேர்ந்து தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து லீடா இருந்து இந்த ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த டெம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெம்பிள். இது வந்து எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா, இந்தியாவோட இந்தோனேஷியா வச்சிருக்கிற ஷேர்ட் ஹெரிட்டேஜ் அது வந்து சிக்னிஃபை பண்ணுது. அதனால இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை வந்து எப்போ பில்டு பண்ணியிருக்காங்கன்னா, 9th செஞ்சுரியில வந்து இதை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஷைலேந்திரா அண்ட் சஞ்சய் ஹெய்டே. ஸோ 2 பேரும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்ட் ஆஃப் சஞ்சய் டைனாஸ்டி. 9th செஞ்சுரியில வந்து வெரி பவர்ஃபுல் டைனாஸ்டி இன் திஸ் ரீஜன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த டெம்பிள் கட்டினாங்கன்னா, அந்த சமயத்தில் வந்து புத்திசம் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இந்த டெம்பிளுக்கு பக்கத்திலேயே புத்திஸ்ட் வந்து போரோபுதூர் மானுமெண்ட்னு ஒரு மானுமெண்ட் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஹிந்துசத்துக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி இந்த கிங்ஸ் வந்து இந்த டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வல்கானிக் எரப்ஷன், அதாவது மவுண்ட் மெராப்பி வந்து இந்த ஏரியாவில் வந்து எரப்ட் ஆனதுனால இது வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் புத்திசம் வந்து டாமினேட் ஆனனால இந்த ரீஜன் இது அப்படியே விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எப்போ ரீடிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் டைமில் தான் இதை வந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. 1918ல் இதை ஒரு தடவை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1991ல் யுனெஸ்கோ வந்து இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இது. அதனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டெம்பிள் வந்து எந்த டைட்டிக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டிக்கு கிடையாது. இதை வந்து த்ரிமூர்த்திஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது லார்ட் சிவா, விஷ்ணு அண்ட் பிரம்மா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் நியூஸ் பேஜில் இன் பிரீஃப்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. DRDO கண்டக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் பினாக்கா ராக்கெட்னு கொடுத்துருக்காங்க. சரி, பினாக்கா கிளாஸ் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. பட் DRDO வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, பினாக்காலேயே இருக்கிறதுலேயே லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஷர் டிஃபைன்டு ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால டார்கெட் பண்ணி ஹை ப்ரிசிஷனோட அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஓகே தான். பட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து இந்தியாவோட ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா, இந்த மாதிரியான கிளாஸ் இருக்கு இல்லையா, பினாக்கா மாதிரியான கிளாஸ். ஸோ இதை வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் வெஹிக்கிள் வந்து வேணும், ஒரு லான்ச்சர் வந்து வேணும். இப்போ இந்த பினாக்கா இந்த லாங் ரேஞ்ச் ராக்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து எந்த லான்ச்சரில் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற நம்ம ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா லான்ச்சரு, பினாக்கா ராக்கெட்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அதே லான்ச்சரை யூஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்.
இருக்கும். ஸோ இப்போ இங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சிஸ்டம் இருக்கு இல்லையா? டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் ராக்கெட்ஸ், பினாக்கா ராக்கெட்ஸ நம்மளால சேம் லான்ச்சர்ல இருந்து லான்ச் பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன நியூஸ் ஆர்டிக்கல் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 2 நியூஸ் ஆர்டிக்கல் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ டீட்டெயிலா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இதுல இருக்கிற சில ஃபேக்ட்ஸ வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஸோ அப்படி இந்த நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்க. ஓவர் 42% ரைஸ் இன் ஃபீமேல் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் சின்ஸ் 2014 ரிப்போர்ட். இது வந்து இதுல குடுத்திருக்கிற டேட்டா வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபீமேல் என்ரோல்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ வுமன் எம்பவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இத பத்தி ஏதாவது டாபிக் வந்துச்சு அப்படின்னா, இத வந்து நீங்க கோட் பண்ணி எழுதலாம். இந்த டேட்டாவ கோட் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அதிக மார்க் வந்து ஃபெட்ச் பண்ணி குடுக்கும். ஸோ அப்படி வந்து இதுல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஹையர் எஜுகேஷன் செக்டர் ஹஸ் ரெக்கார்டட் சிக்னிஃபிகன்ட் growth over the past decade with the total student enrollment rising to 4.5 crore in the 2023-2024 academic year. ஸோ ஓவரால் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் வந்து 4.5 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் ஐஷே ஃபார் 2022-23 இந்த சர்வேயை நீங்க கோட் பண்ணி இந்த டேட்டா வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இது வந்து 2023-24க்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரிலீஸ் பண்றது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் இந்த சர்வே வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஓவரால் இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா 31.5% ரைஸ், அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்டை காட்டிலும் இந்த 2014-15 காட்டிலும் 31.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவராலாக ஹையர் எஜுகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கிட்ட இருக்கு. ஸோ இதில் 90% வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டேட்டா எல்லாமே செல்ஃப் ரிப்போர்ட்டட், அதாவது வாலண்டரியா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொடுத்த டேட்டா. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்வே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்பர் வந்து அதிகம் இல்லையா? இப்போ இந்த டேட்டாவோட, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்த டேட்டாவோட இன்டெகிரிட்டியை வந்து நம்ம வேலிடா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதை வந்து மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேட் பண்ணல. ஜஸ்ட் பிரைமா ஃபேஸ் இந்த டேட்டா ட்ரூ அப்படின்னு எடுத்து உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து ஃபியூச்சர்ல இதை வேலிடேட் பண்றதுக்கு, ஸ்க்ரூட்டினி செக் பண்றதுக்கு நாங்க வந்து என்ஷூர் பண்ணுவோம். இது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபீமேலோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஓகே எப்படி இயர் ஆன் இயர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓவரால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்துக்கோங்க. ஃபீமேல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபீமேல் என்ரோல்மெண்ட் வந்து அப்சல்யூட் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்ஸ், ஸோ இதுல எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா 11.4% ஆயிருக்கு. சயின்ஸ்லயும் நம்ம வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். WHO flags growing inequities in access to cancer treatmentன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ல வந்து எழுதலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குளோபலியே செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இது வந்து கேன்சர் மூலியமா தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெத் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் மூலியமா நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, இங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை காட்டிலும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இதோட பர்டன் வந்து இந்தியாவில் அதிகமாகுதுன்னு நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? குளோபலியும் ட்ரெண்ட் அப்படி தான் இருக்கு. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை காட்டிலும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து பர்டன் அதிகமாக கொடுக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், செகண்ட் வந்து கேன்சர். இதோட பர்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிக் பர்டன் இது வந்து அதிகமாகுது. மற்றபடி இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ அதில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பர்டன் ஆஃப் கேன்சர் இருக்கு இல்லையா அக்ராஸ் ரீஜன்ஸ். ஸோ 2024ல மட்டும் ஏஷியா அக்கௌண்டட் ஃபார் தி லார்ஜஸ்ட் ஷேர் வித் மோர் தென் ஹாஃப் ஆஃப் ஆல் தி கேன்சர் கேசஸ் அண்ட் டெத்ஸ். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதையும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து half of the reported cancer cases are reported in Asiaன்னு நீங்க மென்ஷன் பண்ணாலே போதும். அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னீங்கனாலே முடிஞ்சு. உங்க பேப்பர்ல நீங்க அப்சல்யூட்டா பாயிண்ட் வச்சு இந்த நம்பரை வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் பேஜ்லையும் பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து கிடையாது. ஜஸ்ட் கேஷுவலாக ரீட் பண்ணிக்கோங்க போதும்.